தமிழர்கள் எந்தெந்த விஷயத்துல சிறந்து விளங்குனாங்க அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கோவிற்கலை. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு விஷயம் என்னன்னா, பழைய கோவில்கள்லாம் இன்னைக்கு பாதுகாத்து வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூர் பெரிய கோவிலை பார்த்துருப்போம். இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் வளர்ச்சியில் அப்பேற்பட்ட தஞ்சாவூர் பெரிய கோவிலை உன்னால் கட்ட முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா நிச்சயமாக முடியாது அப்படின்னு தான் நம்ம எல்லாம் சொல்லுவோம். அதுக்கான காரணம் அவர்கள் பயன்படுத்திய அந்த அறிவுத்திறனும் அவர்களுக்கு இருந்த அந்த கலைத்திறன், சிற்ப கலைத்திறன் இன்றைக்கு நம்ம கையில் இல்லை. அது எப்படி அவங்களுக்கு சாத்தியமாச்சு? நல்லா யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய கோவில்கள் திருவண்ணாமலை, சிதம்பரம், திருக்கழுக்குன்றம், இப்படி ஏகப்பட்ட பெரிய கோவில் எடுத்துங்க. அவங்களாம் அதை எப்படி சாதிச்சு காட்டினாங்க? நாம இன்னைக்கு அதை செப்பனிடும் பணியில் கூட நம்மளால சிறப்பாக செய்ய முடியல. செப்பனிடும் போது கூட இது எப்படி செய்யறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கோம். அதற்கான காரணம் என்ன? இது சிற்பக்கலை மட்டும் இல்லைங்க, நம்ம கிட்ட வந்து நகர மேலாண்மை கலை இருந்தது. எந்த இடத்துல நம்ம தண்ணியை வைக்கணும், எப்படி அந்த தண்ணியை அந்த நகரத்துக்கு கொண்டு செலுத்தணும் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் கடல் சார்ந்த விஷயங்கள், அதாவது கப்பல் கட்டுறதுல தமிழை தான் பெரியாள். அதனால தான் பார்த்தீங்கன்னா நாவாய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? இது கூட தமிழ் சொல்லு இந்த மருவி நேவின்னு ஆச்சுன்னுவாங்க. இந்த நாவாய் அப்படின்னா இந்த வாய்க்குள்ள இருக்கக்கூடிய நாக்கு இருக்கு இல்லையா, அதுதான் நாவாய். அது வந்து நாக்கு மாதிரி இருக்குப்பா, அதனால நாவாய் ஒரு பெயர் சொல்லா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அப்பேற்பட்ட அந்த நாவாயை கட்டும் திறன், அந்த கப்பலை கட்டும் திறன், கப்பல் மூலமாக வெளியூர்களுக்கு செல்லும் திறன், வெளியூர்களுக்கு சென்று வியாபாரம் செய்யும் திறன், அந்த வெளியூருக்கு சென்று வியாபாரம் செய்து தன்னுடைய கலாச்சாரத்தையும் காப்பாற்றிய தமிழ் மக்கள் பலர். இன்னைக்கும் தமிழர்கள் உலகம் முழுக்க பரவியிருக்காங்க. அதற்கான முக்கிய காரணம் நம்மிடம் உள்ள திறமை தான். எப்படி ஒரு ஐடி வேலைக்காக பல இடத்துல போய் தங்கி அந்த இடத்துல வேலை செய்யறோம் இல்லையா, இது போல நாம ஒரு காலத்துல வியாபாரம் செஞ்சிருக்கோம். நம்ம தமிழ்நாட்டிலிருந்து பலவிதமான பொருட்களை எடுத்துக்கொண்டு கப்பல் மூலமாக சென்று வியாபாரம் செய்து திரும்பி வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட பொருளாதாரத்தில் மிகப்பெரிய இடத்துல இருந்திருக்கும். அப்பேற்பட்ட தமிழர்கள் இன்றைக்கு நாமும் அதே நிலையில் இருக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டு பாருங்க. நிச்சயமாக இல்லை அப்படின்னு தான் பதிலும். அதற்கான காரணம் என்னன்னா, நாம நம்முடைய சக்தியை இழந்து நிற்கிறோம். ஏன் அப்படின்னா நம்ம மொழிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை நிறுத்திருக்கோம். நம் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், நம்மளுடைய சமயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தணும். இந்த சமயத்தை ஏன் எழுதிருக்கிற மொழி தான் சொன்னால் அது சமயம் உள்ள வருது. மொழி வளர்ச்சிக்கான காரணம் சமயமாக வந்திருக்கு, சமய வளர்ச்சிக்கான காரணம் மொழியாக வந்திருக்கு. இரண்டுமே இணைந்தே பயணித்திருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய பக்தி இலக்கியங்கள் தான் தமிழ் மொழியை அழியாம காப்பாற்றி வந்து முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுதே நம்முடைய சமயத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்தாச்சு. நம்முடைய சைவ சமயத்தில் இருக்கக்கூடிய இலக்கியங்களும் நம்முடைய சைவ சமயத்தில் இருக்கக்கூடிய சாஸ்திரங்களும் எந்த ஒரு மொழியிலும் இல்லை அப்படின்னு நம்மளால பெருமையாக சொல்ல முடியும். அது சொன்னால் மட்டும் போராது, அதை படிக்கிற வேண்டிய ஒரு வேலையில் ஈடுபடணும். சரி, நமக்கு இப்போ கேள்வி வருவோம். நாம் ஏன் முன்ன நம்ம பெரியவங்க நம்ம முன்னோர்கள் இருந்த வளர்ச்சியை நம்மளால ஏன் இப்போ செய்ய முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை. இன்றைக்கு ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலை மிகவும் கஷ்டமாக இருக்குது, இதை செய்யணுமான்னு பல பேர். சில பேர் வேலைக்கே போகாமல் நான் வேலைக்கே போகாமல் இருக்க முடியுமான்னு சில பேர். இன்னும் சில பேர் கொடுத்த வேலையை ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு விட்டுட்டு வந்துடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் பல பேருக்கு தான் செய்கிற வேலையில் வெற்றி கிடைக்கலன்னு அதை விட்டுடுறாங்க. பல பேர் முயற்சி செய்யறது கூட இல்லை. இப்படிப்பட்ட இந்த காரணங்கள்லாம் என்னன்னு நம்ம அரசு ஆரம்பிச்சோம்னா நம்ம தமிழர்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்க முடியும். அதற்கு நம்முடைய இலக்கியங்களுக்கு தான் செல்லணும். இதற்கான விடையும் நம்முடைய தமிழ் இலக்கியத்திலேருந்து எடுத்துக்கலாம். திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் அப்படின்னு ஒரு அழகான குறளை சொல்றாங்க. என்னன்னா, இந்த விஷயம் ரொம்ப பெருசா இருக்குப்பா, இவ்வளோ பெரிய விஷயத்தை என்னால் இப்போ செய்ய முடியாது அப்படின்னு அசாவாமை கொள்ளாத. எது உனக்கு முயற்சி தரும்னா உன்னுடைய பெருமை முயற்சி தரும். நீ முயற்சி செஞ்சாலே அதற்கான வழி உனக்கு கிடைக்கும்பா, முயற்சி செய் அப்படின்னு நம்முடைய திருவள்ளுவர் நம்ம தோல்ல தட்டி கொடுக்குறாரு. அவர் தட்டி கொடுக்கும்போது நாம் அதை கேட்காம இருக்க முடியுமா? நிச்சயமா நம்முடைய முயற்சிக்கான பலன் கிடைக்கும். இதே தான் இன்னொரு இடத்துல, தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்றாரு. ஆக இப்பேற்பட்ட விஷயங்களை திருவள்ளுவர் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கார். தம்பி முயற்சி செய். எதற்காக சொல்றாரு அப்படின்னா, நீ செய்யக்கூடிய முயற்சியின் மூலமாக நீ உன்னுடைய திறமையை காட்டுவ. ஒரு திறமையை காட்டுறதன் மூலமாக அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய காரியம் நடக்கும். அந்த காரியம் நடக்கிறது மூலமாக பல பேர் பயனடைவாங்க. அப்பேற்பட்ட மிகப்பெரிய முயற்சிகளைத்தான் நம்முடைய சோழ மன்னர்களும் நம்முடைய பாண்டிய மன்னர்களும் நம்முடைய சேர மன்னர்களும் செய்திருக்கிறார்கள். அந்த காரணத்தினால் தான் இன்னைக்கு பல கோவில்களை நம்மளால பார்க்க முடியுது. அந்த கோவில்களை நம்ம என்னால் பராமரிக்க கூட முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்தவர்களாக தான் இருக்குமே தவிர அதை கட்டின அளவுக்கு நம்மளால சக்தி வாய்ந்தவர்களாக இருக்க முடியல. அதுக்கான காரணம் நாம் சமயத்தை சரியாக பின்பற்றாதது. அதற்கான காரணம் மொழியை சரியாக நாம் பின்பற்றாதது.
இன்னும் இப்படி குறை சொல்லிட்டே இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, நாம் ஒரு மொழி வளரணும் அப்படின்னா அதற்கான காரணம் அந்த மொழிக்கான ஒரு கலாச்சாரம் இருக்கணும், அந்த மொழிக்கான ஒரு சமயம் இருக்கணும். ஒரு திறப்பட்ட மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, சமயம் அப்படின்னு சொன்னால் யாரும் பயப்படுத்த, சமயம் என்பது ஒரு சமைக்கப்படுதல் தான் சமயம். அது என்ன சமைத்தல் அப்படின்னா பக்குவப்படுத்துதல். ஒரு மனுஷனை பக்குவப்படுத்தி வைக்கிறது சமயம். நம்முடைய சைவ சமயம், தமிழர்களுக்கு உரியதான சைவ சமயத்தில் நம்முடைய ஆன்மா எப்படி பக்குவப்படுதுன்றத பல பேர் விளக்கியிருக்காங்க. பல அருளாளர்கள் பாடல்களாக பாடியிருக்காங்க. அதை எதையுமே நம்ம காதில் வாங்காமல் இன்றைக்கு நாம் எது தெரியுன்ற மாதிரி ஏதோ ஒரு ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டு ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி நாம் போயிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம கிட்ட இருக்கிற இந்த அறிவை, நம்ம கிட்ட இருக்கிற இந்த ஞானத்தை, நம்ம கிட்ட இருக்கிற இந்த யோக ஞானத்தை, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நாம் யாருமே புரிஞ்சிக்காது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு. அந்த இழப்பை நாம் உணர்ந்துட்டோன்னா போகிறோம். அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தை எடுத்து படிச்சிடலாம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த மக்கள் அனைவருமே ஒரு காலத்தில் உணர்வாங்க, உணர்ந்தால் இந்த புத்தகங்கள் அவங்களுக்கு உதவும்னு தெரியும். அந்த காரணத்தினால்தான் அவர்கள் தன்னுடைய வேலைப்பாடுகளை கல்லில் செதுக்குனாங்க, செப்பேடில் செதுக்குனாங்க, புத்தகமாக எழுதி வச்சாங்க, ஓலைகளாக எழுதி வச்சாங்க. இன்றைக்கும் பல அறிஞர்கள் இந்த இணையத்தில் எழுதிட்டு இருக்காங்க. இதெல்லாம் காரணம் என்னன்னா, தான் அடைந்த இன்பத்தை தன்னுடைய மக்களும் அடைய வேண்டும் அப்படின்ற ஒரு சின்ன நோக்கம்தான். அந்த நோக்கத்தின் மூலமாக தான் நாம் அனைவருமே இன்றைக்கு நம்ம கையில் திருக்குறள் இருக்குது, சைவ சித்தாந்த சாத்திரங்கள் இருக்குது, தொல்காப்பியம் இருக்குது, இன்னும் புறநானூறு, அகநானூறு, ஏகப்பட்ட இலக்கணங்கள், சங்க இலக்கியங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நம்ம எதையும் பேர் கூட தெரியாமல் இன்றைக்கி நாம் சந்தோஷமாக இருக்கோம். அதற்கான காரணம் நம்முடைய பெரியவர்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை நம்ம எடுத்து சொல்லி நம்முடைய வளரும் தலைமுறைக்கு அதை காதில் போகிறதுக்கான வேலையை நாம் இன்னும் கொஞ்சம் வேகமாக செய்யணும். அப்படி செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய முன்னோர்கள் கிட்ட இருந்த அந்த தெளிவு, நம்முடைய முன்னோர்கள் கிட்ட இருந்த அந்த மன வலிமை நமக்கு வரும். ஒரு உதாரணம் மட்டும் பார்ப்போம். உங்கள் வீட்டில் ஒரு தாத்தா மிகப்பெரிய ஒரு வீணை வாசிக்கக்கூடிய வித்வானாக இருக்குன்னு வச்சுங்க. அவருடைய வீணையை மேலே வச்சிருக்காரு. அதை எடுத்து நான் உடனே வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்து வாசிக்கினா என்ன ஆகும்? கண்டிப்பாக அது பழைய வீணின்றதால் அது உடைந்து போக வாய்ப்பு இருக்குது, சுக்குநூறாக ஆகிடும். அதை என்ன பண்ணணும்? முதல்ல எடுக்கணும், எங்கெங்கெல்லாம் பழுதாக இருக்குன்னு பார்க்கணும், அதை பழுது பார்க்கணும், அந்த நாணை நன்றாக பூட்டி சுத்தப்படுத்தி அதை வாசிக்கும் அளவுக்கு அதை திறன்படுத்தி அதன் பிறகு வாசிக்கணும். அப்படி வாசித்தா ஒரு அருமையான இசை வரும். அதுபோல தான் நம்முடைய மனித மனம் பல ஆண்டுகளாக, இந்த பிறவி மட்டும் இல்லைங்க, பல பிறவியில் நம்முடைய மனித மனம் பல்வேறு அழுக்குகளை கொண்டதாக இருந்தது. அந்த அழுக்குகளாக நம்ம முதல்ல சுத்தப்படுத்தணும். அதை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு வழி நமக்கு வழிபாடு செய்வது. வழிபாடு செய்வது அப்படின்னும்போது நம்முடைய அறிவை விளக்குவது. அந்த அறிவை நல்ல விளக்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் புரியல அப்படின்னா, அறிவை விளக்குவது அப்படின்னா நம்மை நாம் உணர்வது. நம்மளை நாம் உணர்றதுக்கு ஞானிகளின் வழி தான் வேணும். அந்த ஞானிகளின் வழி எங்கே இருக்குது? சாஸ்திரங்கள் இருக்குது, தோத்திரங்கள் இருக்குது, கோவில் இருக்குது. இந்த விஷயத்தெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய அறிவு சிறிது சிறிதாக விளங்க ஆரம்பிக்கும். அப்படி விளங்க ஆரம்பிக்கும் போது நம்மை நாம் உணர ஆரம்பிப்போம். ஒரு மனுஷன் தன்னை உணர்ந்துட்டான் அப்படின்னா அவன் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே மிகவும் சிறப்பாக அமையும். நீங்கள் செய்யக்கூடிய வேலை அருமையான ஒரு வெளிப்பாடாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய சமயம், நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக வாழ்வதற்கு வழிவகுக்குது. எப்பேற்பட்ட மன வலிமை, தன்னம்பிக்கை, இது எல்லாத்தையும் தரக்கூடியது நம்முடைய சைவ சமய ஒழுக்கம், நம்முடைய தமிழ் மீது உள்ள ஒரு அன்பு. இதெல்லாம் இருந்தால் போகிறோம், நாம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழலாம். ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோமான்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஆக முயற்சி செய்வோம், ஒவ்வொரு நாளும் இந்த விஷயங்களை தெரிஞ்சுப்போம். அப்படி தெரிஞ்சுக்கிறது மூலமாக நம்முடைய உடம்பு பண்படும், நம்முடைய மனசு பண்படும், நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அழுக்குகள் நீங்கும், தெளிவான ஒரு பார்வை கிடைக்கும். தெளிவான பார்வை நமக்கு அந்த சைவ சமய ஒழுக்கத்தின் மூலமாக வந்த பிறகு நிச்சயமாக நாம் அனைவருமே அன்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை பிடிச்சிப்போம். அதை பிடிக்கும் பொழுது நாம் எல்லார்கிட்டையும் ஒரு அன்பாக பழக ஆரம்பிப்போம். அப்படி பழக ஆரம்பிக்கும் போது நம்ம மனசில் இருக்கக்கூடிய பழைய விஷயங்கள், வாசனைகள் அதெல்லாம் விலகி ஒவ்வொரு செயலையும் எப்படி சிறப்பாக செய்யறதுன்ற ஒரு காரியத்துக்கு நம்ம செல்வோம். அப்படி செல்லும் பொழுது என்ன ஆகும்னா நம்முடைய மன வலிமை மிக அதிகமாக இருக்கும். ஒரு மன வலிமை நமக்கு பெருகிடுச்சு அப்படின்னாலே நம்ம உலகத்தில் எதற்கும் கவலைப்படுத்தலாம். இன்னைக்கு என்ன பிரச்சனை இருக்குது? எல்லாருக்குமே ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய மன அழுத்தம் இருக்குது. எல்லாருக்குமே ஏகப்பட்ட விஷயங்கள், இந்த மன வலிமையே இல்லாமல் பல பேர் தற்கொலை செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் தேடுறாங்க. ஆனால் இந்த மன வலிமை நமக்கு இயற்கையாகவே கை வருது. அதற்கான காரணம் நம்முடைய வழிபாடாக இருக்குது, அல்லது நம்முடைய மொழி மேல் உள்ள ஈடுபாடாக இருக்குது. அப்படின்னா
யோசிச்சு பாருங்க, நாம் எல்லாரும் எப்பேற்பட்ட ஒரு அருமையான வாழ்க்கையை வாழ்வோம்னு. அப்படிப்பட்ட அந்த அருமையான வாழ்க்கையை வாழ்வதற்கு தினம்தோறும் சமய இலக்கியங்களையும் நம்முடைய தமிழ் இலக்கியங்களையும் சங்க இலக்கியங்களும் அதை பற்றி சிந்தித்து கொண்டே இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா நமக்கு ஒரு பலமான எதிர்காலம் காத்திருக்கு. நம்முடைய உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமா வச்சுப்போம். அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருப்பது நம்முடைய தமிழ் மொழியில் உள்ள இலக்கியங்களும் சங்க இலக்கியங்களும் மற்றும் சமய சைவ சித்தாந்த இலக்கியங்களும் அப்படின்ற விஷயத்தை நம்ம மனசில் வச்சுக்கிட்டோம்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். இதை பத்தி இந்த சைவ சமயத்தை பற்றிய செய்திகள், அந்த இலக்கியங்களை பற்றிய செய்திகளை நாம தினந்தோறும் சிந்திக்கணும் அப்படின்னா உங்கள் கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கருத்துரை பெட்டியில் தெரிவிங்க. நிச்சயமா நம்ம ஒவ்வொரு புத்தகத்தை எடுத்து அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து என்ன அப்படின்றத பார்ப்போம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமா நமக்கு ஒரு அறிவு தெளிவு கிடைக்கும். எப்பொழுதுமே இந்த அறிவு தெளிவு கிடைக்கும் பொழுது அந்த இறை இன்பத்தை நம்ம நுகர்வதற்கு ஆரம்பிப்போம். இறை இன்பத்தை நுகர ஆரம்பித்தோம் அப்படின்னா நிச்சயமாக நாம் அனைவரையும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருப்போம். அந்த மகிழ்ச்சியான வாழ்வே மக்களின் குறிக்கோளா இருக்கு. அந்த குறிக்கோளை அடைவதற்கு நாம் இதை பயன்படுத்துவோம். மீண்டும் உங்களை நல்ல அருமையான தகவலுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.